அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவில் ஸ்டூட் டிஎன்பிஎஸ்சி சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம மார்ச் 31 டு ஏப்ரல் 6 ஒரு வாரத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வாரம் டெய்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இது முன்னாடி வாரம் பார்க்காதவங்க சிவில் ஸ்டூட் பிளேலிஸ்ட்டில் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மார்ச் 31 டு ஏப்ரல் 6 வாரத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இந்த வாரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக வந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா செய்தியும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது. ஸோ மொத்தம் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது இந்த வருஷம் 5 பேருக்கு வந்து தந்திருக்காங்க. ஸோ அதில் 4 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இறந்ததுக்கப்புறம் தந்திருக்காங்க. ஒரு நபருக்கு இப்போ வந்து தந்திருக்காங்க. சரி, 4 பேருக்கு இறந்ததுக்கப்புறம் ஒரு நபர் வந்து இப்போ உயிரோடு இருக்காங்க. ஸோ அப்போயே தந்திருக்காங்க. சரி, இது வந்து நம்ம போஸ்ட்மஸ்லி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாரத ரத்னா வருது. ஸோ யாருக்கு பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கப்புறம் யார் தந்திருக்காங்கன்னா நரசிம்மராவ், எம்எஸ் சுவாமிநாதன். சரியா, மறைந்த முன்னாள் பிரதமர்கள் நரசிம்மராவ், சரண் சிங், மறைந்த வேளாண் விஞ்ஞானி எம்எஸ் சுவாமிநாதன், பீகார் முன்னாள் முதல்வர் மறைந்த கர்பூரி தாக்கூர் ஆகியோருக்கான பாரத ரத்னா விருதுகளை அவர்கள் குடும்பத்தினரிடம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார் சொல்கிறாங்க. சரியா, ஸோ அப்போ பாரத ரத்னா பற்றி நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ 4 பேருக்கு வந்து ஏன்னா இந்த வருஷம் மொத்தம் 5 பேருக்கு வந்து பாரத ரத்னா வந்து கொடுத்துருக்காங்க. எப்பயுமே இல்லாத அளவு இந்த வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 4 பேர் ப்ளஸ் ஒரு ஆள் வந்து உயிரோடு இருக்காங்க. சரி, 4 பேர் இறந்ததுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4 பேர் தான் இவங்க. ஸோ 2 பிரதமர்கள், நரசிம்மராவ் ஒருத்தர், சரண் சிங் ஒருத்தர், இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா மறைந்த வேளாண் விஞ்ஞானி எம்எஸ் சுவாமிநாதன். ஸோ எம்எஸ் சுவாமிநாதனை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும். ஸோ அதனால் அவரை பற்றி பார்த்துக்கோங்க. அதேமாதிரி பீகார் முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூர். ஸோ இவருக்கும் 4 பேருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து வழங்கியிருக்காங்க. சரியா, அடுத்து பார்த்திங்கன்னா அத்வானிக்கு பாரத ரத்னா விருது. ஸோ நான் சொன்ன மாதிரி 4 பேர் ப்ளஸ் ஒரு நபர் வந்து இப்போ உயிரோடு இருக்காங்க. அவங்க தான் அத்வானி. சரியா, இவர் வந்து பாஜகவின் மூத்த தலைவர் அத்வானிக்கு பாரத ரத்னா விருது. ஸோ இதுமாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. சரியா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஞானசுந்தரம் கூவே பாலசுப்ரமணியனுக்கு மா அரங்கநாதன் இலக்கிய விருது அறிவிப்பு. அரங்கநாதன் இலக்கிய விருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது வந்து 2 பேருக்கு தந்திருக்காங்க. ஒன்று ஞானசுந்தரம், இன்னொன்று பாலசுப்ரமணியம். ஸோ பேராசிரியர் ஞானசுந்தரம், எழுத்தாளர் கூவே பாலசுப்ரமணியன் ஆகியோருக்கு மா அரங்கநாதன் இலக்கிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சரியா, ஸோ எழுத்தாளர் மா அரங்கநாதனின் நினைவை ஒட்டி ஆண்டுதோறும் ஏப்ரல் 16ஆம் தேதி மா அரங்கநாதன் இலக்கிய விருது 3 இலக்கிய அமைப்பு சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ அந்த ஆண்டாண்டு வந்து இந்த நிறுவனம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ அந்த வரிசையில் இந்த வருஷம் வந்து 2 பேருக்கு தந்திருக்காங்க மா அரங்கநாதன் இலக்கிய விருது. ஒருத்தர் ஞானசுந்தரம், இன்னொன்று பாலசுப்ரமணியன். சரியா, அடுத்து விஜில் செயலி. இதுவரை 1694 புகார்கள். இந்த விஜில்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்திய ஒரு செயலி தான் விஜில். ஸோ விஜில் ஆப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா தேர்தல் நடத்தை விதிகளை மீறும் நிகழ்வுகளை புகைப்படம் அல்லது வீடியோ பதிவு செய்து, ஸோ இந்த தேர்தல் நடத்தையை வந்து யாராச்சும் மீறினாங்க அப்படின்னா ஸோ அதை வந்து வீடியோ எடுத்து இந்த செயலியில் வந்து நீங்கள் அப்டேட் வந்து பண்ணிடலாம். சரியா, பதிவு செய்து கைபேசி செயலியான விஜில் மூலமாக அனுப்பலாம். ஸோ இந்த ஆப் நீங்கள் விஜில் ஆப்பை மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி ஸோ யாராச்சும் தேர்தல் நடத்தை விதிகளை வந்து மீறினாலோ இல்லை இது பண்ணாலோ ஸோ அதை வந்து நீங்கள் வீடியோ எடுத்து இந்த செயலியில் வந்து நீங்கள் அப்லோட் வந்து பண்ணலாம். சரியா, இதில் அனுப்பக்கூடிய புகார்கள், தகவல்கள் சம்மந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி அல்லது உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கு அனுப்பப்படும். ஸோ அந்த நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் யார் தேர்தல் அதிகாரியோ ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து போயிடும். அவர்கள் வந்து புகாரின் உண்மை தன்மை குறித்து ஆராய்வர். ஸோ ஓகே, இந்த புகாரின் உண்மையை வந்து அவங்க ஆராய்ஞ்சு ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நடவடிக்கை வந்து எடுப்பாங்க. ஸோ அப்போ விஜில்ன்றது இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தை விதிகளை மீறும் நிகழ்வுகளை வீடியோ எடுத்து இந்த ஆப்பில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணால் அந்த வீடியோ வந்து குறிப்பிட்ட மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு அனுப்பப்படும். ஸோ அவங்க வந்து நடவடிக்கை வந்து எடுப்பாங்க. சரி, விஜில் செயலி. அடுத்து சுனில் பார்த்தி மிட்டல் பிரிட்டன். சுனில் பார்த்தி மிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன் நாட்டு மன்னர் கையால் கௌரவ வீர திருமகன் பட்டத்தினை பெற்ற முதல் இந்திய குடிமகன் என்ற பெருமையினை பெற்றுள்ளார். ஃபர்ஸ்ட் இந்தியன் சிட்டிசன் டு பி கன்ஃபர்ட் அன் ஆனரரி நைட்ஹுட் பை பிரிட்டன்ஸ் கிங். சரி, பிரிட்டன் நாட்டு மன்னர் கையால் கௌரவ வீர திருமகன் பட்டத்தினை பெற்ற முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுனில் பார்த்தி மிட்டல். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா அதிநவீன அக்னி பிரைம் ஏவுகணை சோதனை வெற்றி. ஸோ அக்னி பிரைம் ஏவுகணை சோதனை வந்து வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. ஸோ இது எங்கேருந்து விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தீவில், ஓகே, ஒடிசாவில் உள்ள ஏபிஜே அப்துல் கலாம் தீவில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அக்னி பிரைம் என்ன பண்ணும் அப்படின்னா அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும். சரி, அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் அதிநவீன அக்னி பிரைம் ஏவுகணை வந்து வெற்றிகரமாக சோதனை வந்து பண்ணியிருக்காங்க. சரி, அந்த சோதனை வந்து வெற்றிகரமாக செய்யப்பட்டிருக்கு. இதோட இலக்கு பார்த்தீங்கன்னா 1000 முதல் 2000 கிலோமீட்டர் வரை இதனோட இலக்கு வந்து இருக்கும். இந்த இந்த அதிநவீன அக்னி பிரைம் ஏவுகணை பார்த்தீங்கன்னா திவ்யாஸ்திரா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டத்தை வந்து இருக்கு. அந்த திவ்யாஸ்திரா திட்டத்தின் கீழ் அதிநவீன அக்னி 5 ஏவுகணை முதல் சோதனை கடந்த மாதம் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. ஸோ அக்னி 5 ஏவுகணை அந்த சோதனை வெற்றி வந்து இந்த திவ்யாஸ்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தின் கீழே வெற்றிகரமாக சோதனை வந்து செய்யப்பட்டது. குறிப்பிட்ட இலக்கை தாக்கிவிட்டு மீண்டும் திரும்பக்கூடிய வகையிலான MIRV என்ற நவீன தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எது அக்னி 5 ஏவுகணை வந்து இந்த MIRV அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட அந்த அக்னி 5 ஏவுகணை கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா திவ்யாஸ்திரா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தின் கீழே வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த அக்னி 5 ஏவுகணை பார்த்தீங்கன்னா இலக்கு பார்த்தீங்கன்னா 5000 கிலோமீட்டர். அப்போ அந்த அக்னி பிரைம் ஏவுகணை இலக்கு வந்து 1000 முதல் 2000 கிலோமீட்டர் வரை உள்ளது. அக்னி 5 ஏவுகணை இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 கிலோமீட்டர் வரை உள்ளதுன்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்து வாக்கு ஒப்புகை சீட்டு கருவி. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், விவிபேட். ஸோ இந்த விவிபேட் வந்து எக்ஸாம்பிள் வந்து அடிக்கடி வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால குரூப் 4ல் கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. சரியா, ஸோ கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் முதல் முறையாக வாக்கு ஒப்புகை சீட்டு கருவிகளை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியது. அப்போ எப்போ ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் ஆணையம் இந்த விவிபேட்னு சொல்லக்கூடிய வாக்கு ஒப்புகை சீட்டு கருவியை அறிமுகப்படுத்தினாங்கன்னா 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரியா, இந்திய தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் ஒளிவுமறையற்ற தன்மை, அதாவது டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லுவோம், அவற்றின் மீதான நம்பகத்தன்மையை மேலும் அதிகரிக்கும் நோக்கில் அந்த கருவிகள் அறிமுகம் செய்யப்பட்டன. ஸோ இது என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த வாக்கு ஒப்புகை சீட்டு கருவிகள் வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ நீங்கள் ஓட்டு வந்து போடுறீங்க, அந்த ஓட்டு போடுற மிஷினோட வந்து என்ன பண்ணுவாங்க இந்த விவிபேட் சொல்லக்கூடிய இந்த வாக்கு ஒப்புகை சீட்டு கருவி வந்து இணைச்சிருப்பாங்க. சரியா, அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்காளர்கள் வாக்களிக்கும் போது வாக்குப்பதிவு இயந்திரத்தின் அருகில் இருக்கும் இந்த கருவிகளில் இருந்து 7 நொடிகளுக்கு சிறிய சீட்டு ஒன்று தோன்றும். 7 செகண்டில் ஒரு சிறிய சீட்டு வந்து தோணும். அந்த சீட்டில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா அவர் யாருக்கு வாக்களித்தார் என்பதை அந்த கருவியின் கண்ணாடி வழியாக சீட்டில் இடம்பெறும். அப்போ அந்த கருவி வந்து அந்த கருவியில் ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க, சப்போஸ் இப்போ நீங்கள் டிஎம்கேக்கு இல்லாட்டி ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னா அது ஓட்டு போட்ட அந்த இது வந்து உங்களுக்கு அந்த கண்ணாடியில் வந்து காமிக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கலாம். சரியா, கருவியின் கண்ணாடி வழியாக சீட்டில் இடம்பெறும் கட்சி வேட்பாளரின் பெயர் சின்னத்தை பார்த்து உறுதி செய்து கொள்ளலாம். நீங்கள் இவங்களுக்கு தான் போட்டிருக்கீங்க, இந்த கட்சிக்கு தான் போட்டிருக்கீங்க, இந்த சின்னத்துக்கு தான் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை பார்த்து நீங்கள் அந்த கண்ணாடியில் வாக்குச்சீட்டு வந்து இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கலாம். சரியா, ஸோ அதுதான் இந்த வாக்கு ஒப்புகை சீட்டு கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. விவிபேட் ஓட்டர் வெரிஃபையபிள் அப்படின்னு சொல்லிட்டு விவிபேட் மிஷின் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த விவிபேட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பான்ஷன் வந்து டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்பாங்க. இது ஃபஸ்ட்டு 2014 மக்களவைத் தேர்தலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அறிமுகம் படுத்தியிருக்காங்க. சரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய்க்காக இந்தியாவில் உருவாக்கப்பட்ட மரபணு சிகிச்சை முறை. ஸோ இதை நல்லா பார்த்துக்கணும், இது முக்கியமானது. ஸோ புற்றுநோய்க்காக இந்தியாவில் முதல் முறையாக உருவாக்கப்பட்ட மரபணு அடிப்படை வரையிலான CAR-T செல் மரபணு, ஓகே, CAR-T செல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம், சிகிச்சை முறையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வியாழக்கிழமை தொடங்கி வைத்தார். ஸோ இது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மும்பை IIT மற்றும் டாடா அறக்கட்டளை இணைந்து உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட நெக்ஸ்ட் CAR-19 என்னும் CAR-T செல் சிகிச்சை முறை பல வகை புற்றுநோய்களை குணப்படுத்தும். இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண CAR-T செல் சிகிச்சை முறை வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா CAR-T செல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். சரியா, இது பல்வகையான புற்றுநோய்களை குணப்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான சிகிச்சை செலவையும் வெகுவாக குறைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். நீங்கள் கேன்சருக்கு வந்து ரொம்ப செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த செலவு வந்து இந்த திட்டம் வந்து என்ன பண்ணும், இந்த
கருவி வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவிலேயே முழுமையாக உருவாக்கப்பட்ட இச்சிகிச்சை முறை இந்தியாவில் தயாரிப்பு முன்னெடுப்பின் முக்கிய எடுத்துக்காட்டாகும். ஓகே, மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் கீழே தான் இது வந்து தயாரிச்சிருக்காங்க. சரியா, இந்தியாவின் முதல் மரபணு சிகிச்சை முறையின் தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன நன்மை பார்த்தீங்கன்னா, நமது நாட்டுக்கும் இந்தியாவில் உள்ள நோயாளிகளுக்கும் உரித்தான மிகப்பெரிய சாதனை வந்து இந்த மரபணு சிகிச்சை முறைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, CAR-T செல் தெரப்பி. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. இந்த குடியரசுத் தலைவர் தொடங்கி வச்சதுனால இந்த CAR-T செல் தெரப்பி பற்றி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ இது கேட்குறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. குரூப் 1னா ப்ரிலிம்ஸில் கேட்குறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. சரியா, அடுத்து அரசின் மருத்துவ சேவைகளை மேம்படுத்த புதிய செயலி அறிமுகம்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி செயலியை பற்றி பார்த்தோம். சி விஜில் செயலி அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்துகிற செயலியை வந்து பார்த்தோம். இது வந்து என்னென்னா, தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா அரசின் மருத்துவ சேவைகளை மேம்படுத்த புதிய செயலியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு மத்திய அரசு. சரியா, மத்திய அரசின் மருத்துவ சேவைகள் பொதுமக்களை சென்றடையும் நோக்கில் மைசிஜிஹெச்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலியை வந்து புதிய iOS செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் பயனாளிகள் தங்கள் உடல்நலன் குறித்த அறிக்கைகள் தகவல்கள் இணையம் மூலம் பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. மேலும் மருத்துவ பரிசோதனைக்கு இணையவழி மூலம் பதிவு மற்றும் ரத்து செய்தல், சுகாதார மையங்களிலிருந்து நோயாளிகள் தங்களின் மருத்துவ அறிக்கையை பெறுதல். சரியா, நீங்கள் வந்து ஒரு நோயாளி அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா நீங்கள் மருத்துவ அறிக்கையை வந்து இதில் வந்து இப்போ வாங்கிக்கலாம். இந்த ஆப் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா, மருத்துவ காப்பீட்டு சார்ந்த கோரிக்கைகள், அருகில் உள்ள சுகாதார மையங்கள், மருத்துவமனைகள், பரிசோதனை மையங்கள் குறித்த தகவல்களை பெறலாம். உங்கள் ஏரியாவில் என்னென்ன சுகாதார மையம் இருக்கோ அதுக்குரிய தகவல்களும் இந்த ஆப்பில் இந்த செயலியில் வந்து வந்துடும் சொல்லியிருக்காங்க. மைசிஜிஹெச்எஸ். ஓகே, இது பார்த்துக்கோங்க இந்த செயலியை பற்றி. அடுத்து ஊக்க மருந்து பரிசோதனை. ஸோ பாதகமான முடிவுகள் இந்தியாவிலேயே அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊக்க மருந்து பரிசோதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோப் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து தந்திருக்காங்க. சர்வதேச அளவில் கடந்த 2022ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஊக்க மருந்து பரிசோதனைகளில் இதர நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவிலேயே அத்தகைய மருந்து பயன்பாடு அதிகம் இருந்ததாக பாதகமான முடிவுகள் பதிவாகியுள்ளன சொல்கிறாங்க. சர்வதேச அளவில் விளையாட்டுத் துறையில் ஊக்க மருந்து பயன்பாட்டை தடுக்கும் அமைப்பாக உலக ஊக்க மருந்து தடுப்பு அமைப்பு, அதாவது வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவோம். சரியா, உலக ஊக்க மருந்து தடுப்பு அமைப்பு வந்து செயல்பட்டு வருகிறது. இது ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள தேசிய ஊக்க மருந்து தடுப்பு அமைப்புகள் இதெல்லாம் அங்கமாக இயங்கி வருகின்றன. அப்போ இதை பார்த்துக்கோங்க. அப்போ இந்த பாதகமான முடிவுகள் வந்து இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நாடு இந்தியா, தென்னாப்பிரிக்கா செகண்ட், கஜகஸ்தான், அமெரிக்கா, ரஷ்யா, ஜெர்மனி, சீனா. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. சரியா, அனுமதினி செயலி. ஸோ இது வந்து மத்திய அரசானது அனுமதினி செயலி எனப்படுகின்ற ஒரு செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லும் அடிப்படையிலான தளத்தினை அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அனைத்து பள்ளி மற்றும் உயர்கல்வி படிப்புகளுக்கான ஆய்வு கட்டுரைகளை எண்ணிம வடிவத்தில், ஸோ டிஜிட்டல் வடிவத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்திய அரசமைப்பின் 8வது அட்டவணையில் பட்டியலிடப்பட்ட இந்திய மொழிகளில் அந்த 22 மொழிகளில் வந்து இந்த செயலி வந்து இருக்கும். ஸோ இன்னைக்கு எஜுகேஷன் பர்பஸ் அனைத்து பள்ளி மற்றும் உயர்கல்வி படிப்புகளுக்கான அனைத்து விதமான ஆய்வு கட்டுரைகளும் எல்லா மொழியில் 22 மொழியில் 8வது அட்டவணையில் உள்ள 22 மொழியில் வந்து இந்த அனுமதியின் செயலில் இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், பயன் வந்து படுத்திக்கலாம். இந்திய மொழியில் கிடைக்கப்பெற செய்வதை இது நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இது ஒரு நோட்ஸ் மாதிரி இருக்கும். உங்களுக்கு எஜுகேஷன் தேவைப்பட, படிப்புக்கு தேவைப்பட அனைத்துமே இந்த செயலியில் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த செயலினா நீங்கள் மொபைலில் வந்து என்ன பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து செயலியை வந்து செக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து தெரியும். சரியா, அடுத்து ஒரு வாகனம் ஒரு ஃபாஸ்டேக் முன்னெடுப்பு. ஸோ ஃபாஸ்டேக் முன்னெடுப்பு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபாஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா டோல்கேட்டில் வந்து இருக்கும். சப்போஸ் நீங்கள் காரில் போகிறீங்க அப்படின்னா டோல் ஃபீஸ் வந்து அந்த ஃபாஸ்டேக்கை ஸ்கேன் பண்ணி நீங்கள் கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு தாட்டி நிற்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதுதான் இந்த ஃபாஸ்டேக்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு வாகனம் ஒரு ஃபாஸ்டேக் முன்னெடுப்பு வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 1, 2024. சரியா, இந்த கருத்தாக்கமானது பல வாகனங்களுக்கு ஒரு ஃபாஸ்டேக் குறியீட்டினை பயன்படுத்துதல் அல்லது ஒரு வாகனத்துடன் தொடர்புடைய பல ஃபாஸ்டேக் குறியீடுகளை இணைக்கும் நடைமுறையை தடுத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. ஸோ ஒரு வாகனத்துக்கு பல ஃபாஸ்டேக் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்கு தான் இந்த ஒரு வாகனம் ஒரு ஃபாஸ்டேக் முன்னெடுப்பு வந்து கொண்டு வந்திருக்காங்க. தற்போது வாகன உரிமையாளர் ஒரு வாகனத்திற்கு செயலில் உள்ள ஒரு ஃபாஸ்டேக் குறியீட்டினை மட்டுமே வைத்திருக்க அனுமதிக்கப்படுவார். ஸோ ஒரு வாகனம் வச்சிருக்காரு ஒருத்தர் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஃபாஸ்டேக் மட்டுமே வைத்திருக்க அனுமதிக்கப்படுவார் சொல்கிறாங்க. சரியா, ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யாருன்னா நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா.
அடுத்து கொடைக்கானல் சூரிய ஆய்வகத்தின் 125வது நிறைவு. ஸோ கொடைக்கானல் சூரிய ஆய்வகம், சரியா. கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரி அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவின் மிக பழமையானது மற்றும் உலகின் பழமையான சூரிய ஆய்வகங்களில் ஒன்றாகவும் இது வந்து திகழ்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1 அன்று இந்த ஆய்வகமானது 125 நிறுவன நாளினை கொண்டாடியது அப்படின்னு சொல்கிறாங்க. 1899 ஆண்டு ஏப்ரல் 1 வந்து இது வந்து திறந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த 1899ஓட இந்த 2024 இது வந்து 125 ஆண்டுகள் வந்து ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆய்வகமானது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள அழகான மலைக்குன்றுகளின் மேல் 2100 மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ எங்கள் வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் இதை வந்து அமைச்சிருக்காங்க. கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரி, சரியா. சுமார் 1.2 லட்சத்திற்கும் அதிகமான எண்ணிம மயமாக்கப்பட்ட சூரிய புகை மண்டலங்களை கொண்டு சூரியனை பற்றி தொடர்ச்சியான தினசரி தகவல் பதிவை கொண்டுள்ளது. ஸோ சூரியனை பற்றி தினசரி வந்து தகவல் வந்து கொண்டுள்ளதான் இந்த கொடைக்கானல் சூரிய ஆய்வகம். ஸோ கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரின்னு சொல்லுவோம். 125 ஆண்டு வந்து நிறைவடைகிறது. 1899 ஆண்டு ஏப்ரல் 1 வந்து இந்த ஆய்வகமானது திறந்து வந்து வைக்கப்பட்டிருக்கு. இங்கே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் சொல்லக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து இருக்குது, சரியா. அடுத்து வைக்கம் சத்தியாகிரகம் 100 ஆண்டுகள். ஸோ வைக்கம் சத்தியாகிரகம் பார்த்தீங்கன்னா மார்ச் 30, 1924 தான் இந்த வைக்கம் சத்தியாகிரகம் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இது இந்த 2024 வந்து 100 வருஷம் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அதனால் இந்த வைக்கம் சத்தியாகிரகம் பற்றி கண்டிப்பாக குரூப் 1 மெயின்ஸு, குரூப் 1 ப்ரிலிம்ஸு, குரூப் 2 ப்ரிலிம்ஸு, குரூப் 4 ப்ரிலிம்ஸு, ஸோ 4லையுமே உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வைக்கம் சத்தியாகிரகா வாஸ் எ சிக்னிஃபிகன்ட் மூவ்மெண்ட் அகேன்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி இன் இந்தியா தட் டுக் பிளேஸ் இன் தி இயர்லி 1920s. ஓகே, அந்த கோயில் உள்ள தெருவில் வந்து தீண்டத்தகாதவர்களை வந்து பார்த்திங்கன்னா விடமாட்டாங்க. ஸோ அதை எதிர்த்து தான் இவங்க வந்து போராடுவாங்க. இந்த வைக்கம் சத்தியாகிரகத்தில் பெரியார் வந்து பங்கு பெற்று தலைமையேற்று நடத்தினதுனால தான் பெரியாருக்கு வைக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் வந்து வந்துச்சு. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இது வந்து 1920களில் நடந்த ஒரு போராட்டம் தான் வைக்கம் சத்தியாகிரகம். மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்பியர் ஹெடட் பை இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் லெட் பை ப்ராமினன்ட் சோசியல் ரிஃபார்மர்ஸ் லைக் கேலப்பன், கேபி கேசவ மேனன், டி.கே. மாதவன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் எடுத்து நடத்தின ஒரு இயக்கம் தான், ஒரு போராட்டம் தான் வைக்கம் சத்தியாகிரகம் போராட்டம். 1924 மார்ச் 30, சரியா. ஸோ அதனால் இந்த வாரம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இது எல்லாமே முக்கியமான ஒரு நடப்புகள் தான் இந்த வாரம். ஸோ இதனால் உங்களுக்கு குரூப் 4 அப்கமிங் குரூப் 1 கேட்குறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி வீடியோக்களுக்கு சிவில் ஸ்டூட்டுக்கு இணைந்தீர்கள். நன்றி.